பெருமாளே, வந்த காரியம் நல்லபடியா முடிய நீதான்ப்பா துணையா இருக்கணும். ஏண்டி வச்சு அவருக்கு என்னடி ஆச்சு? ஒரு நல்ல காரியம்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரையும் கூட்டின்னு வந்தாரோ இல்லையோ? ஏன் இப்படி பேசிட்டு இருக்காரு? நல்ல காரியம்னு சொல்லிவிட்டு பெருமாளே சாட்சின்னு பெருமாளை கூட்டின்னு இருக்கா. நல்ல காரியம் தான், கல்யாணம் நல்ல காரியம் தானே. கல்யாணமா? என்னன்னா சொல்லாமலே கூட்டின்னு வந்துட்டேன். 4 நகை நட்டு எல்லாம் மாட்டின்னு வந்திருப்பேனோ இல்லையோ? பெட்டி நிறைய நகை நட்டு இருக்கிற மாதிரி பேசுற. உங்க அப்பா ஒரு கமர் கட்டு கூட போடல. அங்க பாரு, மாமி கழுத்துல ஜொலிக்கிறது. நோக்கு ஒண்ணு போட்டிருக்கப்படாதோ? போட்டிருக்கலாம், நீங்க தான் வாங்கி கொடுத்துருக்கணும். ஆமா, இப்ப நீங்க இப்ப என்ன சொல்ல வரையில்? நீங்க இப்ப நம்ம கல்யாணம் எங்க நடக்க போறது? இல்லம்மா வத்சு, நம்ம ராஜராஜன் இருக்காரோ இல்லையோ, அவர் ஒரு 3 நாள் முன்னாடி கூப்பிட்டு சுதர்சன ஹோமம் பண்ணணும்னு சொன்னார். சரி, அதே சரியாதான் நான் என் வாய்ஸ்ல சொன்னேன். ஒரு 2 நாள் முன்னாடி ஃபோன் பண்ணி ஹோமம் வேண்டாம், பொண்ணுக்கு கல்யாணமே பண்ணலான்னு விட்டார். நல்ல விஷயம் தானே. பேஷ் பேஷ், ரொம்ப சந்தோஷம். அங்கதானே பிரச்சனையே. நேத்திக்கு ஃபோன் பண்ணி ஒரு கல்யாணம் இல்ல 2 கல்யாணம் விட்டா. பின்ன என்ன, டபுள் தட்சிணை தானே உங்களுக்கு? அந்த டபுள் தான் இப்போ ட்ரபிள். என்னன்னா சொல்றேன், இப்போ வர வழியில கூப்பிட்டு 2 கல்யாணம் இல்ல 4 கல்யாணம், இன்னைக்கே நிச்சயதார்த்தம் பண்ணணும், உடனே வாங்குங்கிறா. அட்ரஸ் என்னன்னா சும்மா இருந்த உங்களுக்கு அடிச்சது ஜாக்பாட்டு. 4 பேருக்கு கல்யாணமா? ஆமா, அவளுக்கு 2 பொண்ணுகள் தான் இருக்கா. அதானே. ஆமா, யாருக்கு மாப்பிள்ளை? யாரு மாப்பிள்ளை? அந்த டவுட் தான் எனக்கு. யாருக்கு மாப்பிள்ளை யாரோ